கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ, பரிசுத்த வழியிலே நடக்கிறார்களோ, இந்த உலக பாவ வழிகளிலே நடக்காமல், உலக துன்மார்க்க ஜீவியம் பண்ணாமல் கர்த்தருடைய பரிசுத்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தோம் என்றால், அவருடைய பரிசுத்த வழியிலே நடந்தோம் என்றால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட முடியும். சத்ருவானவனால் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் சாப்பிடும்படியாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நன்மைகள் குறைவுபடாது, பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடப்போம். நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் பாக்கியவான்களாய் வாழ, ஒருபோதும் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழ்வோம். அவருடைய பரிசுத்த வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, மக்கள் நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இரவு நேரத்திலே தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக வெறுமையாக்குகிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.